பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நினிவே மக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நினிவே மக்களிடத்தில் யோனா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு எச்சரிப்பின் தீர்க்க தரிசனத்தை சென்று அவர் அறிவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்க துன்மார்க்கமான ஜீவியம் வாழ்ந்தீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பட்டணத்தை அழிக்க போறாரு. இன்னும் 40 நாட்கள்ல நடக்க போகுது. இந்த 40 நாட்கள் முடிகிற பொழுது இந்த நாடு வரைபடத்திலே இருக்காதுன்னு சொல்லிட்டார். அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான கோபம் கர்த்தரிடத்திலிருந்து எழும்பிற்று. அப்போ அதை கேட்ட மாத்திரத்தில் ஜனங்கள் ஆரவாரித்தோ அல்லது கேலி செய்தோ தங்களை தாங்களே கொண்டாடியோ அவர்கள் யோனாவை மிகவும் கீழ்த்தரமாகவோ அவங்க நடத்தவே இல்லைங்க. ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்ன பொழுது அதை கேட்ட மாத்திரத்தில் இது கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லி தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ஐயோ நாம் பாவம் செய்து விட்டோம், உடனடியாக கர்த்தர் பக்கம் திரும்பும்படிக்கு அவர்கள் தங்களுடைய மனதை திருப்புகிறார்கள்ங்க. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு கிரேஸ் டைமை கொடுக்கிறார். அந்த 40 நாட்கள்ல இந்த ஜனங்கள் அந்த கிரேஸ் டைமை எப்படி செலவழித்தார்கள், எப்படி அதை பார்த்தார்கள் என்பதாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர்கள் உடனடியாக அந்த ஜனங்கள் ஐயோ இந்த 40 நாட்கள்ல இனியும் பாவம் செய்து கொண்டு இனியும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும், நம்முடைய சந்ததி அழிந்து போகும், இனி இதை விடக்கூடாது என்று சொல்லி தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டு உடனடியாக உபவாசம் இருக்கும்படிக்கு அந்த தேசம் எங்கிலும் ஜனங்களே தங்களை தாங்களே திட்டம் தீட்டி ஜெபிக்கும்படி அமருகிறார்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது. அதற்கு பிறகு ராஜாவுக்கு அந்த சங்கதிகள் அங்கு போய் சேர்கிறது. உடனே ராஜாவும் அதை குறித்து மிகவும் கலங்கி போய் தன்னுடைய நாடு முழுவதற்கும் ஜெப அறிவிப்பை அவர் கூறுகிறார். தேசத்தை அழித்து விடக்கூடாது, நம்முடைய அழுது அழுது அவர்கள் அங்கே ஜெபிக்கிறார்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்க நடக்குது. கர்த்தருடைய வார்த்தையின் எச்சரிப்பு வந்த பொழுது தங்களை தாங்களே மாற்றிக் கொள்கிறார்கள். அதுக்கு முன்னால எப்படியோ இருந்தாங்க, எப்படியோ வாழ்க்கை வாழ்ந்தாங்க, மனம் போன போக்குல இருந்தாங்க, அது உண்மைதான். ஆனா கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்ட உடனே அவர்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தருடைய சத்தம் சில நேரம் அமைதியா இருக்கும், கர்த்தருடைய சத்தம் சில நேரம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். வேலைகள்ல தவறான இடத்தில், தவறான பாதையில், தவறான மனிதர்கள் இடத்துல நாம நின்று கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலைன்னா கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்கும். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் வந்துருச்சுன்னா உடனே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தமே வரக்கூடாதுங்க. வராத அளவுக்கு நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது ஒன்று. ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் நீங்க அவரிடத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க மாட்டார், உங்களுடைய குடும்பத்தை அழிக்க மாட்டார், உங்களுடைய சந்ததிகளை அழிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீடிய வாழ்வு ஆண்டவர் கொடுத்து நீங்க சாட்சியா வாழும்படிக்கு இந்த 2026ல ஒரு புதிய வாழ்க்கையை வாழும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாருங்க. நம்மை நாமே இப்பொழுதே சரிப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்ந்தா கண்டிப்பா கல்லறி தூரத்துல உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நீடிய வாழ்வு ஆண்டவர் வைத்திருக்கிறார். God bless you.